அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் மூலமாக நாம் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் 24 சத்திய வேத பாடங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த நாளின் பாடத்திற்கு ஆவலோடு காத்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த நாளின் பாடத்தை நான் படிப்பதற்கு முன்பதாக இலவச பிரதி குறித்த அறிவிப்பை நீங்கள் கேட்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். கற்களில் எழுதப்பட்டவை என்ற தலைப்பின் கீழே அழகான இலவச பாடப்பிரதி ஒன்று ஆயத்தமாக இருக்கிறது. இதை பெற்று படிக்க விரும்புகிறவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அது மட்டுமல்ல, அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டுக்கு உள்ளே சென்று இந்த பாடத்தை நீங்கள் தமிழில் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தும்படியும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளின் பாடத்தை நாம் படிக்க கடந்து செல்லுவோமா? இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னவென்றால் கற்களில் எழுதப்பட்டவை. இந்த நாளின் பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளின் சத்திய பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள தமது ஆவியானவர் கொண்டு எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், உமது ஆவியினால் எங்களை வழிநடத்தும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் தீர்க்க தரிசனத்திலே 6வது அதிகாரம் இன்றைக்கு நம்முடைய கவனத்திற்குரிய அதிகாரம். தானியேலுக்கு 85 வயது. தானியேல் 6ஆம் அதிகாரம் என்றாலே தானியேலும் சிங்கக்கெபியும் என்ற சம்பவம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த சிங்கக்கெபியின் சம்பவத்தின் பொழுது தானியேலுக்கு ஏறக்குறைய 85 வயது இருந்திருக்கலாம். தானியேல் ஏன் சிங்கக்கெபியிலே போடப்பட்டார்? காரணம், அவர் வேறு நாட்டிலிருந்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு வந்து பாபிலோனில் ஒரு பெரிய அதிகாரியாக அவர் உயர்வு பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக அவர் வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, பாபிலோனுக்கு பிற்பாடு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தலையெடுத்தது. அந்த ராஜ்யத்தின் காலகட்டத்தில் 120 தேசங்கள் இருந்தன, 120 தேசாதிபதிகள். இந்த 120 தேசங்களுக்கும் மேலாக 3 பிரதான மந்திரிகள் இருந்தார்கள். அந்த 3 பேரில் மிக முக்கியமானவர் தானியேல். இந்த 120 தேசாதிபதிகள், 3 மந்திரிகள், பிரதான மந்திரிகள், இவர்களுக்கு மேலே மேதிய அரசனான தரியு இருந்தான். ஆகவே அரசனுக்கு அடுத்தபடி தானியேல் முக்கியமான இடத்திலே இருந்தார். எப்படி எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்து யோசேப்பு இருந்தாரோ, அதே போல பாபிலோனிலே தரியுவுக்கு அடுத்தபடியாக தானியேல் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைமை, ஒரு அந்நியன் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு வந்து மேதிய பெர்சியாவிலே இவன் பெரிய ஆளாகிவிட்டானே என்று கண்ட 120 தேசாதிபதிகளும் அந்த 2 பிரதான மந்திரிகளும் தானியேல் மீது கோபம் கொண்டனர். கோபம் கொண்டு அவர்கள் எல்லாரும் கலந்து ஆலோசிக்கிறார்கள். இந்த தானியேலை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்? வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6:4 அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான், குற்றமற்றவனாக இருந்தான் என்று தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த 120 தேசாதிபதிகள் எல்லாரும் ஒன்று கூடி சதி செய்து ராஜாவினிடத்திலே போய் ஒரு தந்திரமான காரியத்தை சொல்லுகிறார்கள். 30 நாட்கள் ராஜாவை மட்டும் வணங்க வேண்டும். அந்த 30 நாட்களிலே வேறு யாரையாகிலும் வணங்கக்கூடியவர்களை கைது செய்து சிங்கக்கெபியிலே போட வேண்டும் என்ற ஒரு தண்டனை. இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தினால் முத்திரை பதித்து அந்த சட்டத்தை மாறாத சட்டமாக, மேதிய பெர்சியருடைய மாறாத சட்டத்தின்படி அதை அமலாக்கப்படுத்த வேண்டும் என்று எல்லாரும் ஒன்று கூடி ராஜாவை மயக்கி சம்மதிக்க வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த பொழுது தானியேல் என்ன செய்தார்? தானியேல் 6ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வாசிக்கின்றோம். வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது, தானியேல் 6:16, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். காரணம் என்ன? இவர்களுடைய சதி இப்படி இருந்தாலும் தானியேல் தன் தேவனை தேடுவதிலே உண்மையாக இருந்தார். அது நிமித்தம் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ராஜாவினிடத்தில் தானியேலை குறித்து புகார் செய்தார்கள். ஆகவே தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேல் நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இப்பொழுதுதான் ராஜாவுக்கு தெரிகிறது, தானியேலை தந்திரமாய் பிடிப்பதற்காகத்தான் இந்த தேசாதிபதிகள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து இந்த தானியேலை சிங்க கெபிக்குள்ளாக அனுப்பும் பொழுது தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி தரியு ராஜா அனுப்பினான். பிரியமானவர்களே, நமக்கு இந்த கதை தெரியும். சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்ட தானியேல் அற்புதமான விதத்தில் பாதுகாக்கப்பட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு பிரதான மந்திரி, 3 பேரில் மிகவும் முக்கியமானவர் தானியேல். அவருக்கே இந்த நிலையா? காரணம் என்ன என்று கேட்டால், மேதி பெர்சியருடைய சட்டம் மாறாத சட்டம். அந்த சட்டத்திலே திருத்தம் என்பதற்கு இடம் இல்லை. அவர்கள் ஏற்படுத்தின சட்டம் ஏற்படுத்தினது தான். அதனால தான் அந்த சட்டத்தின்படி தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கதையை அடிப்படையாக வைத்து நாம் இன்றைக்குரிய பாடத்தை கேள்வி பதில் முறையிலே படிக்கப் போகின்றோம். தேவனுடைய ஒழுக்க பிரமாணமானது திருத்தம் செய்யப்படவோ அல்லது ரத்து செய்யப்படவோ முடியுமா? தேவன் நமக்கு தமது கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளிலே மாற்றங்களை செய்ய முடியுமா? மேதிய பெர்சியருடைய பிரமாணம், அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பிரமாணத்திலே மாற்றம் செய்ய முடியுமா? வாருங்கள் படிப்போம். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். ஆண்டோடைய பிரமாணத்திலிருந்து ஒரு எழுத்தின் உறுப்பை கூட மாற்ற முடியாது. தேவன் மாற்றுவதும் இல்லை, எந்த மனிதனும் மாற்ற அவர் அனுமதிப்பதும் இல்லை என்பதுதான் இந்த வசனத்திற்குரிய பொருள். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று தேவன் சங்கீதம் 89:34 சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை பாருங்கள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் என்று சங்கீதம் 111 7, 8 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். ஆண்டோடைய கட்டளைகள் என்றென்றும் மாறாதவை. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தரும் மாறாதவர், அவருடைய கட்டளைகளும் மாறாதவை. கர்த்தருக்கும் கட்டளைகளுக்கும் இணையான குணலட்சணங்கள் இருக்கிறதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழகாக காட்டுகிறது. சில ஒப்பீட்டு பாடங்களை நாம் படிக்கலாமா? என்னோடு சேர்ந்து கவனியுங்கள். தேவன் மற்றும் பிரமாணம், கர்த்தர், கட்டளைகள் என்று எடுத்துக்கொண்டால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கட்டளைகளும் நல்லவை. பாருங்கள், லூக்கா 18:19 கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 7:12 கர்த்தருடைய கற்பனை நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தர் என்று ஏசாயா 5:16 வாசிக்கிறோம். அவருடைய கட்டளைகளும் பரிசுத்தமானவை என்று ரோமர் 7:12 படிக்கிறோம். உபாகமம் 32:4 கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொல்லுகிறது. ரோமர் 7:12 கர்த்தருடைய கட்டளை நீதி உள்ளது என்பது விளங்குகிறது.
கர்த்தர் பூரணமானவர் என்று மத்தேயு 5:48 நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவருடைய கட்டளைகளும் பூரணமானவை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். The law of the Lord is perfect என்று பார்க்கிறோம். பூரணமானது. சங்கீதம் 19:7 தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 அவருடைய கட்டளைகளும் அன்பை அடிப்படையாக கொண்டவை. ரோமர் 13:10 வாசிக்கிறோம். அன்பானது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மேலும் சில ஒப்புமையை பார்க்கலாமா? தேவன் நீதி உள்ளவர். யாத்ராம் 9:27 அவருடைய கட்டளைகளும் நீதி உள்ளது என்று சங்கீதம் 19:9 வாசிக்கிறோம். கர்த்தர் உண்மை உள்ளவர். உபாகமம் 32:4 அவருடைய கட்டளைகளும் உண்மையானவை. சங்கீதம் 119, 142, 151 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். கர்த்தர் சுத்தமுள்ளவர். 1 யோவான் 3:3 அவர் பரிசுத்தமானவர். அவருடைய கட்டளைகளும் சுத்தமானவை. சங்கீதம் 19:8 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். யோவான் 4:24 அவருடைய கட்டளைகள் ஆவியின்படி கொடுக்கப்பட்டது, ஆவியினால் கொடுக்கப்பட்டது, ஆவியாய் இருக்கிறது. ரோமர் 7:14 கர்த்தர் மாறாதவர். மல்கியா 3:6 அவருடைய கட்டளைகளும் மாறாதவை. மத்தேயு 5:18 ஆதியாகமம் 21:33 வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தியமானவர். சங்கீதம் 111:7-8 சொல்லுகிறது. அவருடைய கட்டளைகளும் நித்தியமானவை. ஆகவே law and the Lord go together. கர்த்தரும் கட்டளைகளும் இணையாக இருக்கக்கூடியவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ என்ற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம்தான் லாஸ் லூனாஸ் என்ற இடம். அந்த இடத்துல மலைப்பாங்கான ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு மறைவான மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் ஒரு பெரிய கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்லை நீங்கள் படத்தில் பார்க்கிறீர்கள். அந்த கல்லில் எபிரேய மொழி எப்படி இருக்குமோ அந்த மொழிக்கு ஒப்பாக சுருக்கமான வடிவில், மிகவும் விளாவாரியாக இல்லாமல் மிக சுருக்கமான வடிவில் 10 கட்டளைகள் அந்த பெரிய கல்லில் எழுதப்பட்டிருந்தது. அந்த பெரிய கல்லை கண்டுபிடித்தார்களாம் அகழ்வாராய்ச்சியாளர்கள். அதை கண்டுபிடித்து அதில் 10 கட்டளைகளும் ஒரே கல்லில் எழுதப்பட்டதாக அந்த கல் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளை 2 கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார் என்பதை வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக கடந்து செல்லலாமா? வேதத்தின்படி பாவம் என்றால் என்ன? வாசிக்கிறோம். 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று தேவன் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் என்று ரோமர் 3:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாவத்தை பற்றி அறிவு, இது பாவம்தான் என்ற அறிவை நமக்கு தருவது நியாயப்பிரமாணம்தான். நாம் இப்பொழுது படித்தோம் அல்லவா? 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். எந்த நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது? 1 யோவான் 3:4 நாம் பார்க்கிற நியாயப்பிரமாணம் எந்த நியாயப்பிரமாணம்? பாருங்கள், ரோமர் 7:7 பவுல் பேசுகிறார். பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இச்சை பாவம் என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிற பிரமாணம் எது? நியாயப்பிரமாணம். எந்த நியாயப்பிரமாணம்? 10 கட்டளைகள் என்பதுதான் மிக முக்கியம். அந்த 10 கட்டளைகளில் தான் இச்சையை குறித்த ஒரு கட்டளை இருக்கிறது. 10வது கட்டளை இச்சையை குறித்து பேசுகிறது. ஆகவே இச்சித்தலை பாவம் என்று
10 கட்டளை சுட்டி காட்டுகிறது. ஆகவே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகளை சுட்டி காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு 100 மணி நேரத்திற்கும் பெர்ஷியாவின் கல்ஃப் போர் கழகத்தில் மரித்தவர்களை காட்டிலும் அதிகமான வாலிபர்கள் தெருச்சண்டையில் மரிக்கிறார்கள் என்று அமெரிக்க செய்தி மற்றும் உலக அறிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான வன்முறை, அடிதடிகள் நடக்கின்றன என்பதை இந்த செய்தி நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கண்கூடாக உலகத்தில் நேருக்கு நேராக பார்க்கத்தான் செய்கிறோம். சராசரியாக 18 வயதுக்குட்பட்டவர்கள் தொலைக்காட்சியில் ஏறத்தாழ 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வன்முறை செயல்களையும் 40,000 கொலைகளையும் கண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நமக்கு தெரியப்படுத்துகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்றன என்றால், இன்னைக்கு உலகம் சட்டதிட்டங்களை மீறி நடக்கிறது. தேவன் கொடுத்த ஒழுக்க பிரமாணத்தை முக்கியப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நியாயப்பிரமாணமாகிய 10 கட்டளைகளை கடைபிடித்து வாழ முடியுமா என்று அநேகர் நினைக்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசுவின் வாழ்க்கையை உற்று பார்ப்போம். இயேசு 10 கற்பனைகளை கை கொண்டாரா? வேதம் என்ன சொல்லுகிறது? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு என்று யோவான் 15:10 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பிதாவின் கற்பனைகளை இயேசு கை கொண்டாராம். நம்மால் கை கொள்ள முடியுமா? ஸ்டேட்டஸ் ஸ்டோன்ஸ் என்ற ஒரு முக்கியமான உதாரணத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் அல்லவா? இது ஒரு இறால். நம்ம இறால்னு சொல்லுவோமே, அதை சாப்பிடுகிறவர்களும் இருக்கிறார்கள், சமைத்து புசிக்கிறவர்கள். ஆனால் வேதத்தின்படி அதை சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இது ஒரு வகையான சின்ன இறால் என்ற ஒரு கடல்வாழ் உயிரினம். இது பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஒரு நிறத்தில் இருக்கிறதல்லவா? இதனுடைய சிறப்பு தன்மை என்னவென்றால், இது வருஷத்திற்கு 7 முதல் 8 தடவை தன்னுடைய தோலை அது என்ன செய்யுமாம், அவ்வப்பொழுது கொட்டி கொண்டே இருக்கும். அல்லது எப்படி பாம்பு சட்டையை உரிச்சு போடுதோ அதே போல் இந்த இறாலும் என்ன செய்யுமாம், தன்னுடைய அந்த தோலை அவ்வப்பொழுது வருஷத்திற்கு 7-8 தடவை மாற்றிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அதனுடைய தலைப்பகுதியை, கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் சற்று நன்றாக உற்று பாருங்கள். என்ன செய்யுமாம், இப்படி ஒவ்வொரு முறையும் தோலை மாற்றும் பொழுது ஏற்கனவே இருக்கிற தோலின் அடிபாகத்திலிருந்து புதிய தோல் தோன்றும். ஒவ்வொரு முறையும் தோல் தோன்றும் பொழுது அது என்ன செய்யுமா, தன்னுடைய தலைக்கு பக்கத்தில் ஒரு விதமான மணல் துகள் அல்லது சின்ன கல் போன்ற அமைப்பை அது என்ன செய்யுமா, தன்னுடைய தலை பக்கத்தில் சேகரித்து வைத்து கொள்ளும். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தோலை மாற்றும் பொழுது அந்த பழைய கல்லையும் அகற்றி விட்டு அது என்ன செய்யுமா, புதியதொரு கல்லை அங்கே பதித்து கொள்ளும் என்று ஒரு சுவாரஸ்யமான தகவலை கடல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய சிந்தையில் எப்படி அந்த இறால் பழைய கல்லை எடுத்து போட்டுவிட்டு புதியதொரு சிறு கல்லை ஒவ்வொரு முறை தன் தோலை மாற்றும் பொழுதும் புதியதொரு கல்லை தன் தலை பக்கத்தில் வைத்து கொள்ளுகிறதே, அதே போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து பாடத்தில் படிக்க போகிறோம். பழைய உடன்படிக்கையை நாம் அகற்றி வைத்து விட்டவர்களாக புதிய உடன்படிக்கையை நம்முடைய உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த இயற்கையிலிருந்து கற்றுக்கொண்டு நாம் அடுத்த கேள்விக்குள்ளாக கடந்து செல்லலாம். எத்தனை பேர் பாவம் செய்திருக்கிறார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்த மிகவும் பிரபலமான வசனம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று நாம் வாசிக்கின்றோம். என்ன அர்த்தம்?
இந்த உலகத்தில் எல்லாருமே பாவம் செய்து பாவிகளாக இருக்கிறோம். நீங்களும் பாவிதான், நானும் பாவிதான். அப்படியானால் பாவ வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு என்ன தண்டனை? நீங்களும் நானும் பாவிகள் என்றால் பாவிகளுக்கு தண்டனை இருக்க வேண்டும் அல்லவா? என்ன தண்டனை பார்க்கலாமா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 நாம் வாசிக்கிறோம். பாவம் செய்தவர்கள் மரித்தாக வேண்டும். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களில் சிலர் 10 கற்பனை எங்களுக்கானவை அல்ல, 10 கற்பனைகள் நமக்கு தேவையில்லை என்கிறார்கள். இதை குறித்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கலாமா? பாருங்கள், மத்தேயு 19:17 இயேசு சொன்னார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று அவர் கூறினார். ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டும், பரலோகத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கடைபிடித்தாக வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாய் கொடுத்த கட்டளை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு இப்படி சொல்லியிருக்க நாம் அவருடைய பிரமாணங்கள் வேண்டாம் என்று தள்ளி வைக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்னொரு அழகான வசனத்தை இயேசு சொல்லியிருக்கிறார் பாருங்கள், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:15 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தையும் பாருங்கள், பைபிளில் கடைசி புத்தகம் தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனங்களை படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 22:14 பாருங்கள், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள்தான் பாக்கியவான்கள் என்பதை வெளிப்படுத்தல் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தலிலிருந்து இன்னொரு வசனத்தை பாருங்கள், வெளிப்படுத்தல் 14:12 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்கள்தான் பரிசுத்தவான்கள். கட்டளைகளை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 வசனங்கள் இருக்கிறது. முதலாவது வெளிப்படுத்தல் 12:17 அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய ஸ்திரீ, ஆண்டோடைய திருச்சபை, மெய்யான திருச்சபை என்ன செய்யும்? தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்கும். அந்த சபையின் மீது பிசாசின் கோபம் அதிகமாக இருக்கும். இதுதான் வெளிப்படுத்தல் 12:17. இரண்டாவது வெளிப்படுத்தல் 14:12 இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்கள் தான், இயேசுவை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். முந்தின வசனம் பார்த்தோம், வெளிப்படுத்தல் 22:14 அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே 10 கட்டளைகளை கடைசி புத்தகம், வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனம் 10 கட்டளைகளை முக்கியப்படுத்தி பேசுகிறது. நாம் அதை முக்கியமாக நினைக்கிறோமா? அநேகர் 10 கட்டளைகள் அவசியமில்லை என்று சொல்லுகிறார்கள். இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் இடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. இயேசு சொன்னதற்கு முரணாக நாம் சொல்லலாமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, சிந்திக்க வேண்டும். அப்படியானால் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன? இயேசு 10 கற்பனைகளை கடைபிடித்தார், நாமும் 10 கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி நமக்கு நிச்சயமாக எழும்ப வேண்டும். இயேசு கடைபிடித்தார், நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்றால் எப்படி 10 கற்பனைகளை நாம் கைக்கொள்வது? வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு
உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டு விடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். எப்படி 10 கற்பனைகளை நாம் கைக்கொள்வது? வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அவர் வந்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் மாம்சத்திலே இயேசு வெளிப்பட்டு தம்முடைய மாம்சத்திலே பாவத்திற்குரிய தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று பவுல் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? நியாய பிரமாணத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற சட்டத்தின் அடிப்படையிலே நியாய பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றும் விதமாக அவர் நமக்கு பதிலாக அவர் மரித்தார். நியாய பிரமாணத்தை தமது மரணத்தின் மூலம் அவர் நிறைவேற்றினார். ஆகவே உயிரோடு இருக்கிற நாமும் அவருடைய பிரமாணத்தின்படி வாழ வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மரித்தது அவருடைய கட்டளைகளின் நிறைவேற்றமாகவே அமைந்திருந்தது. நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கட்டளைகளின்படியே வாழ வேண்டும் என்பதை நாம் அழகாக இயேசுவின் வாழ்க்கையின் மூலமாகவே புரிந்து கொள்ளுகிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள் என்றால் ஊழியக்காரர்கள் எத்தனை அகமகிழ்வார்கள். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலான வாழ்க்கையை பார்த்து தேவன் அகமகிழ்வார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் ஊழியக்காரர்கள் அகமகிழ்வார்கள். நம்மால் 10 கற்பனைகளை கடைபிடிக்க முடியுமா? பிலிப்பியர் 4:13 பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரமாணங்களை 10 கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது என்றுதான் நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். இப்படித்தான் அநேக திருச்சபைகளிலே ஊழியக்காரர்கள் தவறான விதத்திலே போதித்து வருகிறார்கள். இயேசு 10 பிரமாணங்களை கடைபிடித்தார் என்றால் இயேசுவின் பிள்ளைகளும் கடைபிடித்தாக வேண்டும். அதற்கான பலன் இயேசுவால் மட்டுமே நமக்கு கிடைக்கும் என்பதை நம் மனதிலே கொள்ள வேண்டும். பழைய உடன்படிக்கை என்றால் என்ன? அது ஏன் நிலை நிற்கவில்லை? அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய உடன்படிக்கை என்பது மோசேயின் காலத்தில் ஆடுகளை மாடுகளை பாவத்திற்கு பரிகாரமாக பலி செலுத்த வேண்டும் என்று இருந்த அமைப்பு தான் பழைய உடன்படிக்கை. நீங்கள் படித்து பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, இயேசு வந்தார், முதலாவதை தள்ளிவிட்டு இரண்டாவதை நிலைநிறுத்தினார் என்று பவுல் அங்கே சொல்லியிருப்பார். முதலாவதை தள்ளிவிட்டு, அதாவது முதலாவது பழைய உடன்படிக்கையை ஆடு மாடுகளை பாவத்திற்கு பரிகாரமாக பலி செலுத்த வேண்டும் என்ற முறையை அவர் தள்ளிவிட்டு இரண்டாவதை நிலைநிறுத்தினார். புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக சிலுவையில் ஒரே தரம் கிருபாதார பலியாக மரித்தார். ஆகவே இயேசு சிந்தின இரத்தம், அவர் கொடுத்த ஜீவன், இதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட முதலாம் உடன்படிக்கையிலே 10 கட்டளைகள் கற்பலகைகளில் எழுதப்பட்டன. இரண்டாம் உடன்படிக்கையிலே 10 கட்டளைகளை தேவன் நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறார். பார்க்கலாமா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து
அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். உபாகமம் 4:13. இது பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கை பாருங்களேன். எபிரேயர் 8:8 அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, எந்த நியாயப்பிரமாணத்தின் மேல் புதிய உடன்படிக்கை அமைந்துள்ளது? வாசிக்கலாமா? எபிரேயர் 8:10. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். பழைய உடன்படிக்கை கற்பலகைகளில் எழுதப்பட்டது. புதிய உடன்படிக்கை இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் மனதிலும் தேவனே எழுதுகிறார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். ஆக பிரியமான தேவப்பிள்ளைகளே, புதிய உடன்படிக்கையை நம்முடைய இருதயத்தில் நாம் எழுத பெற்றிருக்கிறோமா? விசுவாசத்தினால் கிருபையின் கீழ் வாழும் வாழ்க்கை தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதை அத்தியாவசியமற்றதாக செய்கிறதா? இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க, நிறைய திருச்சபைகளின் போதகர்கள், நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம், அதனால 10 பிரமாணம் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். பவுல் அப்படி சொல்லுகிறாரா? வாருங்கள், தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். ரோமர் 6:15 இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. நம்ம எல்லாரும் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக பாவம் செய்யலாமா? அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறலாமா? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறலாமா? கிருபை கிருபை என்று சொல்லிக்கொண்டு ஆண்டோடைய கட்டளைகளை மீறலாமா? கூடாதே என்று பவுல் நிச்சயமாய் சொல்லுகிறார். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. பிரியமானவர்களே, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தாலும் விசுவாசத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தை நாம் நிலை நிறுத்துகிறோம் என்பதுதான் உண்மை. அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி நாம் தேவனுடைய பலத்தினால் நடந்தாக வேண்டும் என்பதுதான் உண்மை. அடுத்து முக்கியமான கேள்வி அநேகர் கேட்பார்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனால் மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா? ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இயேசுவா நியாயப்பிரமாணமா? நியாயப்பிரமாணத்தை ஏன் இவ்வளவு முக்கியப்படுத்துகிறோம்? இயேசுவை விட அதிகமாக முக்கியப்படுத்துகிறீர்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். இயேசுவானவர் என்ன சொன்னார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். முதலாவது இயேசு, அடுத்த பிரமாணம். வசனம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று எபேசியர் 2:8-9 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, நான் பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், கற்பனையின்படியெல்லாம் இப்படி நடக்கிறேன் அப்படி நடக்கிறேன், என்னுடைய செயல்கள் நிமித்தம் நான் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவேன், நான் பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால் ரட்சிக்கப்படுவேன் என்று வேதம் சொல்லவில்லை. தெளிவாக பவுல் எழுதுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் ரட்சிக்கப்படுவது முதலாவது ஆண்டுடைய கிருபையினால தான். நம்முடைய விசுவாசம் நாம் அதை மிக பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த விசுவாசம் கூட ஆண்டவர்தான் நமக்குள்ளே துவங்கி வைக்கிறார். அப்படி தான் எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான் விசுவாசத்தை தொடங்கி வைக்கிறவர். ஆகவே நான் பெரிய விசுவாசி என்று பெருமை பாராட்டிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. என்றால் அந்த விசுவாசத்தை அவர்தான் தொடங்குகிறார், கிருபையை அவர்தான் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற கிருபை, அவர் நமக்குள்ளே தொடங்கி வைக்கிற விசுவாசம் ஆகியவற்றால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய கிரியைகளினால் ரட்சிப்பு என்பது
கிடைப்பதில்லை. ஆனால் இந்த பிரமாணத்தை கடைபிடிப்பது என்பது என்னுடைய கிரியையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் அருளும் பலத்தினாலே, அவருடைய ஆவியின் ஒத்தாசையினாலே, தேவனை நேசிக்கிறபடியினால் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதன் அடையாளமாக அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தாக வேண்டும். பில்லி கிரஹாம் உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர். சமீபத்தில் ஏறக்குறைய தன்னுடைய 100வது வயதில் அவர் மரித்து போனார். அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, இன்னும் நாம் 10 கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரா? அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆச்சரியமான பதில். 3000 ஆண்டுகளுக்கு முன் 10 கற்பனைகளை தேவன் மோசேக்கு கொடுத்த போது எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்பட்டதோ இன்றைக்கும் அது அவ்வளவு முக்கியமானதுதான். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 5:18. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பில்லி கிரஹாம் சொன்ன பதில் என்னவென்றால், அன்றைக்கு மோசேயின் காலத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த 10 பிரமாணம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது எவ்வளோ முக்கியமோ இன்றும் அது அவ்வளவுக்கு முக்கியம்தான் என்று ரத்தின சுருக்கமான பதிலை அழகாக பில்லி கிரஹாம் சொன்னாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, 10 பிரமாணங்கள் தேவையா, தேவை இல்லையா? இயேசு சொன்னார் அது அவ்வளவு அவசியம். பில்லி கிரஹாம் சொல்லியிருக்கிறார் அது மிகவும் முக்கியம். நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவருடைய பிரமாணம் முக்கியம் அல்லது முக்கியமில்லை என்று சொல்லுவோமா? சிந்தித்து பார்ப்போம். தேவன் கொடுத்த பிரமாணங்கள், அவர் ஒரு முறை கொடுத்ததை அவர் மறுமுறை மாற்றுவது இல்லை, அவர் திருத்துவது இல்லை, அவர் அந்த கட்டளைகளை மீறுவதும் இல்லை. மேதிய பெர்ஷியரின் பிரமாணமே மாறாத பிரமாணம் என்றால் பரலோக மகாதேவனின் பிரமாணம் எத்தனை உறுதியானது, எவ்வளவு நிலையானது என்பதை நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும்படி ஒரு நபரை ஊக்கப்படுத்துவது எது? அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிரமாணத்தை நீங்களும் நானும் கடைபிடித்தாக வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக பார்த்து விட்டோம். இயேசுவின் வாழ்க்கையிலே அவர் பிரமாணங்களை கடைபிடித்து வாழ்ந்தார். பில்லி கிரஹாம் அழகான ஒரு பதிலையும் அவர் கூறியிருக்கிறார். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டுமா? அப்படி நான் தேவனுடைய கிருபையினாலே, இயேசுவை விசுவாசிக்கிறபடினாலே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமென்றால் எனக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது எது? வசனம் சொல்லுகிறது, ரோமர் 13:10, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நமக்கு அன்பு இருக்குமென்றால், தேவனிடத்திலே அன்பு இருக்குமென்றால் என்ன செய்வோம்? அவருடைய கற்பனைகளை நாம் மெய்யாகவே கடைபிடிப்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37-39 வரை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறேன், முழுமையாய் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய கட்டளைகளை நிச்சயமாய் கடைபிடிப்பார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான், அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவதுதான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கான முக்கியமான அடிப்படை நியதி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நாம் கவனியாமல் விட்டுவிடுகிறோமா என்பதை சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் ஓர் உண்மையான கிறிஸ்தவனாக என்னால்
இருக்க முடியுமா? பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு வாழ்ந்தால்தான் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமே. பிரியமான தேவப்பிள்ளைகளே, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் ஏதோ ஒரு பைபிளை தூக்கி நாம் கையில் சுமந்து கொண்டு போவதனால் நாம் கிறிஸ்தவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று அடையாளமாகி விடுமா? அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவரை அறிந்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அடுத்த வசனம் பாருங்கள், 1 யோவான் 2:4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இயேசுவை அறிந்திருக்கிறேன், அவரை அறிந்திருக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை நாம் கடைபிடிக்காவிட்டால், கடைபிடிக்காதவர்கள் பொய்யர்கள், அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே சத்தியம் இராது. சத்தியம் என்றால் யார்? இயேசு, அவர்தான் சத்தியம். யோவான் 14:6 ஆகவே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடவாதவர்களுக்குள்ளே சத்தியம் இராது. இயேசு இருப்பாரா? இருக்க மாட்டார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு விளங்குகிறதா இந்த பிரமாணங்கள் எவ்வளவு முக்கியமானவை? சில பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் இன்றும் கிறிஸ்தவர்களை கட்டுப்படுத்துகின்றனவா? பழைய ஏற்பாட்டில் ஏராளமான சட்டதிட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து என்று பவுல் எபேசியர் 2:15 எழுதுகிறார். 2 முக்கியமான பிரமாணங்கள். நாம் இதுவரைக்கும் 10 பிரமாணங்கள் என்று படித்தோம். அதாவது ஒழுக்க பிரமாணம், மாரல் லா, நீதி நெறி பிரமாணம் என்று சொல்வார்கள் 10 கட்டளைகளை. இன்னொன்று சடங்காச்சார பிரமாணம், செரிமோனியல் லா. பாவம் செய்கிறவர்கள் என்னவெல்லாம் பலி செலுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய பலவிதமான வரைமுறைகள், வழிமுறைகள், அதுதான் சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணம் என்று பவுல் சொல்லுகின்றார். வருடாந்திர ஓய்வு நாட்கள், போஜன பலிகள், பான பலிகள் என்றெல்லாம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. இவைகள் எல்லாம் சேர்த்துதான் சடங்காச்சார பிரமாணம். ஆக பிரியமானவர்களே, 2 விதமான பிரமாணங்கள். ஒன்று ஒழுக்க பிரமாணம், இன்னொன்று சடங்காச்சார பிரமாணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது எந்த பிரமாணத்தை ஒழித்தார்? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டு நிச்சயதாரம் எபேசியர் 2:15 படித்தோமே, அதே போல சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை, சடங்காச்சார பிரமாணத்தை அவர் தம்முடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். 10 பிரமாணங்கள் நமக்கு விரோதமாக இருக்கவில்லை. 10 பிரமாணங்கள் நமக்கு பேராசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் கொடுத்திருக்கிறார். 10 பிரமாணங்கள் என்றென்றைக்கும் நிலையானவை. ஆனால் சட்டதிட்டங்களாகிய பிரமாணமோ, அதாவது இந்த சடங்காச்சார பிரமாணமோ, அது என்றென்றைக்கும் உறுதியானவை அல்ல. தேவன் தமது சிலுவை மரணத்தின் மூலமாக அதை ஒழித்து போட்டார். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும், சர்வலோகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பிரமாணம் எது என்றால் ஒழுக்க பிரமாணம், நீதிநெறி பிரமாணம், ராஜரீக பிரமாணம், சுயாதீன பிரமாணமாகிய அக்கினி பிரமாணமாகிய 10 கட்டளைகள் தான். நான் சொன்ன இந்த எல்லா பெயர்களுமே 10 கட்டளைகளுக்கான விசேஷித்த வேறு வேறு பெயர்கள் என்பதை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபத்தோடு தீர்மானிக்கிறீர்களா? ஒரு முக்கியமான எச்சரிப்பை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். பாருங்கள், பிசாசானவன் முக்கியமாக யாரை அதிகம் வெறுக்கிறான்?
வெளிப்படுத்தல் 12:17 வாசிக்கிறோம். அப்பொழுது வலுசற்பமானது, பிசாசானது, ஸ்திரீயின் மேல், தேவனுடைய மெய்யான திருச்சபையின் மேல் கோபம் கொண்டு. ஏன் கோபம் கொள்கிறது? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய, பார்த்தீங்களா, ஆண்டோடைய மெய்யான திருச்சபை அவர்களிடத்தில் 2 முக்கியமான அடையாளங்கள், காரியங்கள் இருக்கும். ஒன்று, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களாயிருப்பார்கள். 2வது, அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவார்கள். அதில் பாருங்கள், முதல்ல தேவனுடைய கற்பனைகளைத்தான் அங்கே யோவான் முக்கியப்படுத்தி வெளிப்படுத்தலில் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த 2ஐயும் யார் கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய கற்பனைகள், இயேசுவின் மேல் இயேசுவை குறித்த சாட்சி, இந்த 2ம் உடைய அவளுடைய சந்ததியான, அந்த மெய்யான திருச்சபையின் சந்ததியான மற்றவர்களுடனே, அந்த மற்றவர்களுடனே என்பதை நீங்கள் ஆங்கில பைபிளில் படித்து பாருங்கள், ரெம்னன்ட் என்று போட்டிருக்கும். மீதமானவர்களுடனே, மெய்யான திருச்சபையின் சந்ததியான மீதமானவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்போ என்ன பார்க்குறோம்? பிசாசு யார் மேல் கோபம் கொண்டு யுத்தம் செய்கிறான் என்றால், ஆண்டோடைய கட்டளைகளை யார் கடைபிடிக்கிறார்களோ, இயேசுவை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளின்படி யார் நடக்கிறார்களோ, அவர்களுக்கு எதிராகத்தான் சாத்தான் தன்னுடைய யுத்தத்தை நடத்துகின்றான். அவர்கள் மீதுதான் சாத்தான் கோபம் கொண்டு கொடூரமாக செயல்படுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றீர்களா? பரலோகம் மகிழ்ந்து களிகூரும். அதே சமயத்தில் பிசாசானவனும் அவன் கோபம் உள்ளவனாக செயல்படுவான் என்பதை வேதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பிரியமான தேவ ஜனங்களே, ஒருவேளை பிசாசானவன் கோபம் கொண்டாலும் நாம் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். தானியேல் தேவனுடைய கட்டளைகளுக்கு உண்மையாக இருந்தார் அல்லவா? அதனால தான் சிங்கக்கபியில் போட்டாங்க. ராஜாவை அவர் வணங்கவில்லை, ராஜாதி ராஜாவைத்தான் வணங்கினார். தானியேலின் நண்பர்கள் அந்த 3 பேர் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையை பணிந்து கொண்டார்களா? இல்லை, ஆண்டோடைய கட்டளைகளுக்கு உண்மையாயிருந்தார்கள். ராஜாவின் கோபம் பயங்கரமாக 7 மடங்கு அதிகமாகியது. அக்கினி சூளை சூடாக்கப்பட்டது. 3 பேரும் அக்கினியிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கோபம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவர்கள் 3வரும் பின்வாங்கினார்களா? அனனியா, மீஷாவேல், அசரியா? இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே போலதான் ஆண்டுடைய பிரமாணத்தை கடைபிடிப்பதன் மூலம் பிசாசின் கோபம் நம்மீது அதிகமாகலாம். ஆனால் அவனுடைய கோபத்திற்காக நாம் பயந்து தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடியாமல் விட்டுவிடக்கூடாது. ஒரு முக்கியமான கேள்வியை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதினால் கிடைக்கும் மகிமையான பலன்கள் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு சொல்லியிருக்கிறார் யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டோடைய கட்டளையின்படி நாம் நடந்தால் தேவனுடைய சந்தோஷம், அவருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கும். நீதிமொழிகள் 29:18, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை காக்கிறவனோ, வேதம் என்றால் அந்த இடத்துல லா என்று இருக்கிறது. ஆண்டோடைய பிரமாணத்தை, ஆண்டோடைய 10 கட்டளைகளை காத்து நடக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று சாலமோன் சொல்லுகிறார். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று தாவீது சங்கீதம் 119, 165 எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய கற்பனைகளை நாம் கடைபிடித்தோம் என்றால், தேவ பலத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே, ஆவியானுடைய சத்துவத்தினாலே நாம் அவருடைய பிரமாணங்களை கடைபிடித்தோம் என்றால் பரலோக சந்தோஷம், பாக்கியமான ஆசீர்வாதங்கள், மிகுந்த சமாதானம் எல்லாம் நமக்கு உண்டாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த அன்பின் உறவை
நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இயேசுவுடன் ஓர் அன்பான உறவை வைத்து கொள்ளவும், அதன் மூலம் அவருடைய மகிழ்ச்சியான கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், இதுவே என் தீர்மானம் என்று உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? அப்படியானால் நாம் சேர்ந்து ஜெபித்து நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். கற்களில் எழுதப்பட்டவை என்ற பாடத்தை படித்தோம். மோசேயின் காலத்தில் 10 பிரமாணங்களை கற்பலகைகளில் எழுதி கொடுத்தீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை, தமது 10 பிரமாணங்களை எங்களுடைய உள்ளத்தில் எழுதுகிறார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய மனதிலே நீர் எழுதும் என்று எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவானவர் பரலோகத்தின் கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தவனாக இந்த பூமியிலே வாழ்ந்தது போல நாங்களும் உம்முடைய வருகை மற்றும் உம்முடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு பலத்தை தாரும். கர்த்தாவே, ஒருவேளை இதுவரைக்கும் உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ உதாசீனம் செய்திருந்தால் எங்களை மன்னியும், கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த சத்தியங்கள் விளங்குகிறது என்றால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் அடுத்த வேத பாடத்தில் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமேசிங் ஃபேக்ட்ஸ் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தை அமேசிங் ஃபேக்ட்ஸ் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை செயலாக்கம் தான் இன்று என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு. நான் குற்றப்படுத்தப்படலை, ஆனால் அதை குறித்து சந்தோஷம். வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தேன். நான் செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையில் ஒரு அங்கமாக ஞானஸ்நானம் எனக்கு கொடுத்த ஜீவனை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட செய்தி மிகவும் வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. அமேசிங் ஃபேக்ட்ஸ் 55 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய நற்செய்தியை உலகமெங்கும் அறிவித்து வருகிறது. அப்புறமா அமேசிங் ஃபேக்ட்ஸ்க்கு இடையில லோகோ வரும். இதற்கு முன்பாக நிறைய பேர் பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவர் பேசுகிறத முதன்முறையாக நான் கேட்டேன். இவர் ஏதோ ஒன்றை குறித்து சொல்லும்போது நான் உடனே வேதத்தை எடுத்து அதை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்பாக அதை பற்றி நான் கேள்வியே பட்டதில்லை. எனவே நான் வேத பாடங்களை படிக்க துவங்கினேன். நான் உட்பட இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபரும் மாற்றம் பெற துவங்கினோம். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்பது என் வாழ்க்கையில் ஒரு கேள்வியாக இருந்தது. தேவன் என்னத்தை பேசினாரு. நான் உண்மையாகவே அவர் தான் என் தகப்பன் என்பதை கண்டேன். நான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தேன். இப்போதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இல்லைங்கிறதே நான் உணர்ந்தேன். நான் ஒரு தீர்க்க தரிசன பாட வகுப்புக்கு சென்றேன். அது என்னை சுக்குநூறாக உடைத்தது. இச்செய்தி மிகவும் வல்லமை வாய்ந்ததும் மறக்க முடியாத உண்மையுமாக இருந்தது. இது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது, நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.